எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டுமென்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவுக்கு என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தொடர்ந்து இந்த சம்மரில் ஸ்கின் கேர், ஹேர் கேருக்கு என்னென்ன பேக் போடலான்னு பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஃபேஸ் பேக், ஒரு ஹேர் பேக் சொல்கிறேன். ரொம்ப ஈஸி. வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம இதை செய்யலாம். அரிசி நம்மளுக்கு எவ்வளோ நல்ல பலனை தருது, ரைஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த காலத்தில் நம்ம பாட்டிங்க, நம்ம அம்மாங்கெல்லாம், ஏன் நம்மளே சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது, அதாவது ஏர்லி 60 ஏர்லி 50 இருக்கிறவங்களுக்கு தெரியும். தலைக்கு குளிக்கும்போது சீயக்காயும் கஞ்சி, அரிசி விடுத்த கஞ்சின்னு தான் போட்டு தலைக்கு குளிக்க வைப்பாங்க. எண்ணெய் தேய்ச்சி நல்லா ஊற விட்டு தலைக்கு இந்த அரப்பு அல்லாட்டி சீயக்காய் கஞ்சி அரிசி வடித்த கஞ்சியில் இருக்க கஞ்சியில் கரைச்சி தேய்ப்பாங்க. சீயக்காய் ஊற வச்சு ஆட்டி தலைக்கு போடுவாங்க. அப்போல்லாம் ஹேர் ஃபால்லாம் இல்லை. இப்போ ஷாம்பு எல்லாம் யூஸ் பண்ண ஃபேஸ் க்ரீம், ஷாம்பு இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஹேர் ஃபால், ஸ்கின் ட்ரை ஆகிறது, இப்படி நிறைய ப்ராப்ளம்ஸ் உண்டாகுது. நம்ம நிறைய க்ரீம்ஸ் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணும்போது இயற்கையாகவே நம்ம உடம்பில் இருக்க நுண்ணுயிர்கள் அது அழிஞ்சு போகுது. நம்ம உடம்பில் இயற்கையாகவே இருக்கிற விட்டமின்ஸும் மினரல்ஸும் நம்ம அந்த கெமிக்கல் க்ரீம்ஸ் அப்ளை பண்ணும்போது அதெல்லாம் அழிஞ்சு போகிறனால தான் நம்மளுக்கு ஸ்கின் ப்ராப்ளம், ஹேர் டேண்ட்ரஃப், ட்ரை ஸ்கின், ஹேர் ஃபால் இதெல்லாம் வருது. இதுக்கு ரொம்ப ஈஸியான ரெமெடி. ரைஸ், கோகோனட் ஆயில், ஆனியன், லெமன், கார்ன்ஃப்ளவர், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் உள்ளுக்குள்ளே சாப்பிட்டாலும் நிறைய பலனை தருது. தலைக்கு முடிக்கு ஒரு ஸ்ட்ரென்தனிங் பண்ணுது. நம்மளுக்கு இந்த ரைஸும் இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸும் நம்ம முடிக்கு அருமையான ஹேர் க்ரோத்துக்கு நல்ல ரிசல்ட் தருது. நம்ம ஹேர் நல்லா உடைஞ்சி போகாமல் நல்லா ஸ்ட்ராங்காக வளர, அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர பயன்படுது. இந்த வெங்காயத்தில் இருக்க சல்ஃபர் நம்ம ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணுது. இதெல்லாம் இயற்கையிலே நம்மக்கிட்ட இருக்கிறது. இதை எப்படி நம்ம பண்ணலான்னு பார்க்கலாம். உங்கள் ஹேரோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி அரிசி எடுத்துக்கோங்க. அதுக்கு ஈக்குவல் ப்ரப்போர்ஷன் இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்து இப்போ எப்படி பண்ணலான்னு நான் சொல்கிறேன். ஒரு பாத்திரம் எடுத்து அதில் அரிசி, நீங்கள் உங்கள் ஹேர் லென்த்துக்கும் டென்சிட்டிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதில் இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸும் கலந்து இது வேகும்போது ஒரு ஜெல்லி பதத்தில் வரும். அதுக்குள்ளேயும் நம்ம ஃபேஸ் பேக் பார்க்கலாம். இந்த ஃபேஸ் க்ரீமுக்கு தேவையானது ரைஸ். நான் இதை வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும்னு சொல்லி நான் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நல்லா மேஷ் பண்ணிக்கணும். மிக்சியில் போட்டு அரைச்சிங்கனாலும் நல்ல பேஸ்ட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா அரிசி, நல்ல வெள்ளையாக இருக்க அரிசி எடுத்துக்கோங்க.
நல்ல சுத்தமாக கழுவி இது மாதிரி வெள்ளை வெளையர்னு இருக்கணும். இந்த மாதிரி அரிசியில் காய்ச்சாத பால், பால் வந்து ஒரு நல்ல கிளென்சிங் வந்து நம்ம ஃபேஸ்க்கு பச்சை பால் எடுத்து நல்லா காட்டனில் டிப் பண்ணி முகத்தில் வந்து அப்படியே ஒத்தி எடுத்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு கிளென்சர் அது. அப்புறம் இதில் கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா ஒயிட்டாக்கி தரும். ஸ்கின் ஒயிட்னிங்க்கு இது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் தேங்காய் எண்ணெய். இந்த பேஸ்ட்டை பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணால் எவ்வளோ நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். கோகோனட் ஆயில் வந்து நம்ம ஃபேஸில் டைரக்ட் சன்லைட்டில் வர கருமையை நீக்குது. இதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வாரத்துக்கு 2 தடவை போட்டுக்கோங்க. அப்புறம் லெமன், இது நம்ம முகத்தில் வர ட்ராவல் பண்ணும்போது நம்ம முகத்தில் படுற அழுக்குங்களை நீக்கி நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல க்ளோவை கொடுக்குது. அப்படியே டைரக்ட் சன்லைட்டில் நம்ம முகம் ரொம்ப கருமையாயிடும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்ல, லெமனும் தேனும் ஒரு சிறந்த ப்ளீச், நேச்சுரல் ப்ளீச். இயற்கையாகவே வேறு எதுவுமே போட வேணாம். தேனும் லெமனும் வேணும்னா முட்டையோட வெள்ளைக்கரு போட்டு ஒரு பேக் போட்டிங்கன்னா நல்ல ப்ளீச் நமக்கு. நல்லா மிக்சியில் அடிச்சிட்டிங்கன்னா ஸ்மூத் பேஸ்ட்டு கிடைக்கும். இதை வாரத்துக்கு 2 நாள் போட்டுக்கோங்க. இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி போட்டுக்கோங்க. பாலும் நம்ம முகத்தில் இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துரும். டெட் செல்ஸ் எல்லாம் இது நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நல்லா இந்த பேக்கை போட்டு ஒரு 20 மினிட்ஸ் இந்த ரைஸை வந்து மிக்சியில் அடிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா இன்னும் ஸ்மூத் பேஸ்ட்டு கிடைக்கும். தேங்காய் எண்ணெய் நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஈரப்பதத்தை கொடுக்கும். காய்ச்சின பால் ஒரு கிளென்சராக யூஸ் ஆகும். கார்ன்ஃப்ளவர் வந்து நல்ல ஸ்கின்னை ஒயிட்டன் ஆக்கி கொடுக்கும். ரைஸ் வந்து நம்மளுக்கு இயற்கையான ஸ்கின்னுக்குரிய போஷாக்கை கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்த பாருங்கள். இந்த கைக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். இதை நான் பேக் போட்டு உடனே கழுவிட்டேன். நீங்கள் ஒரு 20 to 30 மினிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இந்த சம்மரில் டைரக்ட் சன்லைட்டில் பட்டு நம்ம ஃபேஸ் டார்க்கானதெல்லாம் இந்த கோகோனட் ஆயில் ரிமூவ் பண்ணும். இந்த பேக்கை வந்து கண்ணாடி பாட்டிலில், இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுங்கள். அப்போ தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வாரத்துக்கு 2 தடவை போடுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு
வாரத்துக்கு 2 தடவை போட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நம்ம வச்சுருந்த ரைஸும் ஃப்ளாக்ஸ் சீடும் சேர்ந்து ஒரு ஜெல்லி பதத்துக்கு வரும். தெரியுதா? ஜெல்லி பதத்துக்கு வரும். இதை அப்படியே எடுத்து சூடாக இருக்கப்போயே ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப ஜெல்லி பதத்துக்கு வந்துடும். அதனால் சூடாக இருக்கிறப்பே நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி ஜெல்லி பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். இதை நல்லா ஒரு ஃபைன் கிளாத் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கிட்டாலும் சரி, உங்கள்கிட்ட வேறு ஃபில்டர் இருந்தாலும் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் எடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆறிட்டா இதில் இறங்காது இந்த ஃபில்டரில். இப்போ இந்த மாதிரி வெங்காயத்தை எடுத்து சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி, சின்ன வெங்காயம் இருந்தால் நல்ல ரிசல்ட்டு. அப்படி இல்லைன்னா இந்த பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். எல்லா வெங்காயத்திலும் இருக்க சல்ஃபர் வந்து நம்ம ஹேர் க்ரோத்துக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி வெங்காய சாறு இதில் மிக்ஸ் பண்ணி இதை வந்து நல்லா ஸ்கேல்பில் பட்டு நல்லா முடியை பார்ட்டிஷன் பண்ணி ஸ்கேல்பில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்துட்டு ஹேரோட லென்த்து எண்டு வரைக்கும் நீங்கள் அப்படி நல்லா ஜெல்லி மாதிரி இருக்கும் நமக்கு ஆற ஆற. இதை அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஹேர் க்ரோத் நல்லா ஸ்டிமுலேட் ஆகி நல்லா திக்காகவும் லென்த்தாகவும் வளரும். நீங்கள் கண் கூட இந்த ரிசல்ட்டை பார்க்கலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்பயும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும். ஒவ்வொரு வீடியோலையும் நான் ஹேர் பேக்கும் ஃபேஸ் பேக்கும் தரேன். என்னென்னு சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். சென்சிட்டிவ் ஏரியா கூட நீங்கள் அந்த பேக் நான் சொன்னல அது போடலாம். இது முடி எவ்வளோ சன்னமாக இருந்தாலும் நல்லா வளரும். கண் கூட ரிசல்ட்டை பார்க்கலாம். நன்றி.